ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு யமுனாஸ் டைரி. இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொட்டேட்டோ சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதை வந்து குக்கரில் போட்டுட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதை ஆற வச்சுட்டு தோல் பீல் பண்ணி இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மசிச்சதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம மற்றதை ரெடி பண்ணிடலாம். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வணக்கி விட்டுருங்க. வணங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறோம். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வணக்கி விட்டுருங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு டீஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுருங்க. இது வணங்கினதுக்கப்புறமா நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி ஆற வச்சுட்டு இது சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். மைதாமா 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துடணும். இப்போ ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த மைதாமா பேஸ்ட்டை வந்து எட்ஜெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ உள்ள ஃபில்லிங்க்கு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்க உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு மேலே இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த மாவு எதுக்கு போடுறோம் அப்படின்னா பேஸ்ட் மாதிரி அது வந்து ஒட்டுறதுக்காக. இப்போ பாருங்கள், எல்லா பக்கம் நல்லா ஒட்டி க்ளோஸ் ஆயிடுச்சு. இதை வந்து டோஸ்ட் பண்ணிடலாம். தவா வச்சுக்கோங்க. தவா ஹீட் ஆனோடனே நெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிவிட்டு ப்ரெட்டை டோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அந்தளவுக்கு டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இதை வந்து ஒன்று கட் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து எங்கள் குட்டீஸ் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.